மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நிஃப்டி வந்து 22,000 பக்கமே தொடர்ந்து சுற்றிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி நான் ஜனவரி பிகினிங்கில் என்ன சொன்னேன், மார்ச் எண்டு வரைக்கும் மார்க்கெட் 22,000 சுற்றி தான் வரும். 22,000 கீழேயும் போகும், மேலேயும் போகும். பட் 22,000 தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த 22,000 ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதை மார்ச் எண்டு ஆப்ஷன்ஸில் அவங்க ஜனவரியிலேயே பண்ணியிருந்தாங்க. அதில் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் தெரிஞ்சது. ஸோ அதை வச்சு தான் நம்ம அதை சொல்கிறது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடைய வொலட்டிலிட்டி, மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டு, சார்ட்டோடைய அனாலிசிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதோடய வேகத்தை கணிக்கும் போது நமக்கு வந்து இப்படி தான் ஒரு வியூ வந்தது. ஆனாலும் மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து ஒரு புல்லிஷாக இருக்குது. இந்த இயர் எண்டில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக பார்க்கலாம். ஒரு அக்டோபர் டைம்லலாம் வந்து நிஃப்டி வந்து ஒரு நல்லா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 வருஷம் நெக்ஸ்ட் இயர் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம். ஸோ 2026 அந்த மாதிரி நேரங்களில் நிஃப்டியில் 25-26 ஒரு ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வரலாம். அது வந்ததுன்னா திரும்ப 18,000 17,000 போக வாய்ப்பு இருக்குது. பட் அட் ப்ரெசென்ட் இந்த வருஷத்துக்கான வாய்ப்பு அதுக்கெல்லாம் ரொம்ப குறைவு. இப்போ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு 1 or 2 மந்த்துக்கு இந்த 22,000 சுற்றி தான் வரும். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஜனவரியில் சொன்னது தான். இப்போ என்ன, உங்களுக்கு ஆல்ரெடி 1.5 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் 1.5 மாதம் இருக்குது. திரும்ப 22,000 சுற்றி தான் வரும். கீழே ஒரு 1000 பாயிண்ட், மேலே ஒரு 1000 பாயிண்ட், அவ்வளோதான் அதில் முடியும் மேக்ஸிமம். ஸோ திரும்ப வந்துடும் இங்கேயே. ஸோ அப்படி ஒன்று இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு. அப்படி இருந்ததுன்னா மாலை முரசு டிவிலேயே நான் வந்து டெய்லியும் நான் வந்து வியூ கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் நான் இன்டிமேட் பண்ணுவேன். ஸோ அது போக வந்து நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறது போது நிறைய பேர் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னு சொன்னால் ஷேரில் தான் போடணும் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா நிஃப்டி பீஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸில் போடலாம். கம்பெனிஸ்லலாம் போனீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு, ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஸோ அப்புறம் வந்து டிசிஎஸ், இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட் எல்லாத்தையும் டைவர்சிஃபைட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லாங் டேர்முக்கு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒன் ஷாட்டில் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இறங்கும் போது பேனிக் ஆவீங்க. நன்றி, வணக்கம்.